அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மலைக்காற்று என் உயிரானதே பாகம் 2. வெளியில் கேட்ட சத்தத்தால் மதிவதனா மற்றும் பர்வதவர்த்தினி அம்மா இருவரின் பேச்சும் அப்படியே நின்று போனது. அவர்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்து வாசலை பார்க்கும்படி கண்ணாடி அமைப்பு இருந்தது. அதன் வழியே வெளியே பார்த்த பர்வதவர்த்தினி அம்மாவின் முகம் மாறிப்போனது. அமைதியும் அன்புமாக இருந்த அவருடைய முகம் சிறிது வருத்தத்தை காட்டியது. அவர் முகத்தை பார்த்த மதிவதனாவின் பார்வை அவளையும் அறியாமல் வாசலை நோக்கி சென்றது. பார்த்தவளின் மூச்சு அப்படியே நின்று போனது. அங்கே ஒரு 26 வயது இருக்கும் ஒரு இளைஞன் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தான். அடேங்கப்பா, அவனுடைய ஆளுமையும் அழகும் 1000 பேருக்கு நடுவிலும் தனியாக தெரிவான் என்று மதிவதனாவுக்கு தெளிவாக தெரிந்தது. பாட்டி, அழைத்தபடி அவன் உள்ளே வர தன் தந்தை சொன்ன அருண்மொழி இவன்தான் என்று மதிவதனாவுக்கு புரிந்தது. தந்தை சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் மின்னலாய் அவள் மனதுக்குள் பளிச்சிட்டது. அப்பா இவனை பற்றி சொன்னது உண்மையில் 100ல் 1 பங்கு கூட இருக்காது. மதிவதனா இதுவரை எவ்வளவோ ஆண்களை பார்த்து இருக்கிறாள். அவள் படித்த இடத்தில், தங்களுடைய நிர்வாக சார்பாக மீட்டிங் நடக்கும் இடத்தில் நிறைய பேரை சந்தித்தும் இருக்கிறாள், பேசியும் இருக்கிறாள். பல முறை வெளிநாடு கூட போயிருக்கிறாள் தன் சித்தப்பா ராகவனுடன். அப்போதெல்லாம் மிக பெரும் கோடீஸ்வரர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அந்த மாதிரி மீட்டிங்குக்கு வருவது வழக்கம். அதனால் மிக பெரும் கோடீஸ்வர குடும்பங்களின் பிள்ளைகளை பார்ப்பது மதிவதனாவுக்கு ஒன்றும் புதிதில்லை. ஆனால் இப்படி அழகான செதுக்கி எடுத்தது போன்ற ஆண்மகனை இதுவரை பார்த்ததில்லை. ஒரு நிமிடம் வியந்து நின்ற மனதை கடிவாளமிட்டு கட்டுக்குள் கொண்டு வந்தாள் வதனா. அவன் ஹாலுக்குள் நுழைய அவன் பின்னே வந்த உருவத்தை பார்த்த பர்வதவர்த்தினி அம்மாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஆனால் மதிவதனா சொல்ல முடியாத அளவு பிரமித்து போனாள். அப்பா, இப்படி ஒரு அழகை கடவுளால் படைக்க முடியுமா என்று வியக்கும் அளவிற்கு ஒரு பெண் வந்து கொண்டிருந்தாள். பாலை தோற்கடிக்கும் நிறம் அவளுடைய நிறம். அவளை பார்த்த மாத்திரத்திலேயே அவள் ஒரு சீன பெண் என்பதை அறிந்து கொண்டாள் வதனா. கருவண்டு விழிகளும் கூர் நாசியும் ரோஜா இதழ்களும் பட்டு கன்னங்களும் அவள் முகத்தில் தனித்தனியே தெரிந்தது. தோல் வரை நீண்டிருந்த கூந்தல் அவள் நடக்கும் போதெல்லாம் துள்ளி துள்ளி குதித்தது. மதிவதனா அவளை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பெண்ணும் ஒரு கண்ணால் தன் அழகை கண்டு மதிவதனா வியந்து பார்ப்பதைக் கண்டு மிகவும் பெருமிதம் அடைந்தாள். அவள் கழுத்தில் போட்டிருந்த மெல்லிய தங்கச் செயின் நான் பெரும் பாக்கியம் செய்திருக்கிறேனாக்கும் என்று டால் அடித்தது. ஆனால் அதற்கு மேல் மதிவதனாவால் அவளை பார்க்க முடியவில்லை. பட்டென்று தன் பார்வையை வேறு இடத்துக்கு மாற்றிக்கொண்டாள். அந்த பெண் போட்டிருந்த நேவி ப்ளூ வெல்வெட் கவுன் மறைக்க வேண்டிய அவள் மார்பகங்களின் பாதியில் இறுக்கமாக படிந்திருந்தது. பாட்டியின் கோப முகத்தை பார்த்த அருண்மொழி தன் பின்னே வந்தவளை திரும்பி பார்த்தான். இத்தனை நேரம் வித்தியாசமாக தெரியாத அவளுடைய உடை இப்போது மிகவும் சங்கடத்தை கொடுத்தது அவனுக்கு. நாள் தவறாமல் ஜிம்மில் சில மணி நேரங்களாவது செலவு செய்வாள் என்பது அவளை பார்த்த உடனே புரிந்துவிடும். செதுக்கி எடுத்தது போல இருந்தாலும் தேகத்தில் ஒரு கடினத்தன்மை அப்பட்டமாக தெரிந்தது. அதுவரை ஆணவத்தோடு நடந்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் நடை அருண்மொழி திரும்பி பார்த்ததும் சற்றே குழைந்தது. வரவழைத்து கொண்ட பவ்யத்துடன் பாட்டியின் அருகில் வந்து அவள் காலை தொட்டாள். பாட்டி, எப்படி இருக்கீங்க? உடைந்த தமிழில் அவள் கேட்க பர்வதவர்த்தினி அம்மாவின் முகம் இன்னும் கடுப்பானது. அந்த பெண்ணுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் நான் அருண்மொழிக்கு மட்டும்தான் பாட்டி என்று அவர் சொன்னதில் அவளுடைய அத்தனை அழகான முகம் சில வினாடிகள் கருத்து குரூரமாக மாறியதை பார்த்த மதிவதனா திகைத்து போனாள். எதற்கும் பெரிதாக அலட்டிக் கொள்ளாத மதிவதனாவுக்கு அவளுடைய அந்த முகத்தை பார்த்த வினாடிகள் பயப்புறாக்கள் நெஞ்சுக்குள் படபடத்தன. அப்போதுதான் மதிவதனாவை நன்றாக பார்த்த அந்த பெண்ணின் முகத்தில் எரிச்சலும் இலக்காரமும் ஒரு பூச்சு போல வந்து அப்பிக்கொண்டது. மதிவதனாவை பார்த்த அருண்மொழி ஒரு கணம் திகைத்தாலும் உடனே தன்னை சுதாரித்து கொண்டு, வணக்கம், தாங்கள்தான் பிரபாகரன் மாமாவின் மகள் மதிவதனாவாக இருக்க வேண்டும். உங்களுடன் உங்கள் பாட்டியும் வருவதாக சொல்லியிருந்தார்களே, பிரயாணம் சௌகரியமாக இருந்ததா? தாங்கள் வந்ததில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று சொல்லியபடி அவன் கையை நீட்ட
பதிலுக்கு கையெடுத்து கும்பிட்டாள் மதிவதனா. கை கும்பிட்டாலும் அவளுடைய நாக்கு அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் பசை போட்டு ஒட்டி கொண்டது போல அசையாமல் இருந்தது. அவளுடைய நிலையை பார்த்த அந்த பெண் மதிவதனாவை மிகவும் கேவலமாக பார்த்தாள். அருண், they are not worthy for your introduction. Ignore them. They came for your granny, not for you. என்று சொன்ன அந்த பெண், shall we go? என்றாள் அவனை பார்த்து. அவளுடைய இந்த பேச்சை கேட்ட மதிவதனாவுக்கு எல்லையில்லாத கோபம் வந்தது. பர்வதவர்த்தினி அம்மாவும் ஆங்கிலம் தெரிந்தவர்தான். அவர் ஏதோ சொல்ல வாயெடுக்க அதற்குள் மதிவதனா முந்திக் கொண்டாள். மிஸ்டர் அருண், happy to see you. Here we came only to see grandma and pay the tribute to her beloved father, nothing else என்று சொல்ல அருண்மொழியின் முகம் மட்டுமல்ல, அந்த பெண்ணின் முகமும் கருத்து சிரித்து போனது. அதுவரை சற்று கோபத்தில் இருந்த பர்வதவர்த்தினி அம்மாவின் முகம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. பெருமையுடன் மதிவதனாவை பார்த்தார். அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காத அந்த பெண் தன் கோபத்தை கஷ்டப்பட்டு வெளிக்காட்டிக் கொள்ளாமல், அருண், ஐ எம் கோயிங் என்று சொல்லியபடி திரும்பி கடகடவென்று நடந்தாள். அருண் தன் பின்னாலேயே ஓடி வருவான் என்று எதிர்பார்த்தவளுக்கு ஏமாற்றம்தான். ஓகே நிதிஷா, ஐல் சென்ட் டிரைவர் டு டிராப் யூ என்ற அருண்மொழியின் குரல் அவளுக்கு எல்லையில்லாத ஏமாற்றத்தையும் கோபத்தையும் கொடுத்தது. அவள் தரையை காலால் பட்டென்று உதைத்துவிட்டு டிரைவர் பின்பக்க கார்கதவை திறக்க உள்ளே உட்காருவது ஹாலில் இருந்த அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. நடந்தது எதுவும் தெரியாமல் அப்போதுதான் தூங்கி எழுந்து வந்தார் பாட்டி சத்யவதி. அந்த பெண் நிதிஷா சென்றதையும் தன் பேரன் பின்னாலே போகாமல் இருந்ததையும் கவனித்த பர்வதவர்த்தினி அம்மா மகிழ்ச்சியோடு சிரிக்க ஆரம்பித்தார். பெரிய காரணம் இல்லாவிட்டாலும் சிரிப்பு வந்தது மதிவதனாவுக்கும். இருவரின் சிரிப்பையும் பார்த்து கொண்டே வந்த சத்யவதிக்கு எதுவும் புரியாவிட்டாலும் அவரும் சிரித்து கொண்டே என்ன விஷயம் என்று கேட்டார். அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் சற்று அவமானத்தால் சிவந்த முகத்துடன் வேகமாக மாடிக்கு சென்றான் அருண்மொழி. ச்ச, நிதிஷாவை கூட்டி வந்தது பெரும் தவறு. சொன்னால் கேட்கிறாளா? குழந்தையை போல அடம் பிடிக்க வேண்டியது. தட்ட முடியாமல் அழைத்து வந்து இந்த பெண் முன் எவ்வளவு அவமானம்! அதிலும் அவள் கை குலுக்குவதற்காக கையை நீட்ட துளி கூட சட்டை செய்யாமல் கை கூப்பினாள். அதுவாவது பரவாயில்லை, அதன்பின் உன்னை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. நான் பாட்டியை பார்க்கவும் என் அப்பாவின் சமாதியை பார்க்கவும் மட்டும்தான் வந்தேன் என்று அழுத்தி சொன்னாலே. இதுவரை தன்னை யாரும் எதிர்த்து பேசியதும் இல்லை. இப்படி நீ எனக்கு எந்த விதத்திலும் அவசியம் இல்லை என்பது போல குறிப்பு கூட காட்டிக்கொண்டதில்லை. ஒரு இளவரசனை போல மிகுந்த மரியாதை, எல்லையில்லா செல்வாக்குடன் இருக்கும் என்னை இந்த சின்ன பெண் நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பது போல பேசிவிட்டாளே. தன் பேரனை யாரும் துளி கூட குறைவாக நினைத்து விடக்கூடாது, நடத்திவிடக்கூடாது என்று நினைக்கும் பாட்டி கூட இவள் பேசியதை மறுக்கவில்லை. மறுக்காவிட்டால் கூட பரவாயில்லை, அவள் பேசியதை அவரும் ரசித்தது போலதானே இருந்தது. நினைக்க நினைக்க தாங்க முடியவில்லை அருண்மொழியால். மறுநாள் முழுவதும் அருண்மொழி வீட்டிலேயே இல்லை. அதற்கு அடுத்த நாள் பாட்டி சத்யவதியும் பர்வதவர்த்தினி அம்மாவும் வீட்டிலேயே இருக்க முடிவு செய்தனர். வதனாவை அழைத்து சென்று நம்முடைய எஸ்டேட்டை சுற்றி காட்டு என்று உத்தரவு போட்டுவிட்டார் பர்வதவர்த்தினி அம்மா. மறுபேச்சு இல்லாமல் சரி பாட்டி என்று ஒத்துக்கொண்ட அருண்மொழி தயாராகி அவள் முன் வந்து நின்ற போது வதனா சற்றே தயங்கினாள். என்ன, என்னுடன் வர பயமா? இல்லை, வீட்டு வாசப்படி தாண்டி எங்கேயும் போனதில்லையா என்று கிண்டல் செய்தான் அருண்மொழி. இவனுக்கு இவ்வளவு சாதாரணமாக கூட பேச தெரியுமா? வியந்தாள் வதனா. நேற்று முன்தினம் பார்த்தபோது வார்த்தைகளை அவ்வளவு அளந்து பேசினானே. யோசித்து கொண்டிருக்கும் போதே என்ன யோசனை, என்னுடன் வர பயம், அப்படித்தானே என்று கிண்டல் செய்தான் அருண்மொழி. உடனே தன்னை சுதாரித்து கொண்டவள், நீங்கள் என்ன சிங்கமா புலியா? உங்களுடன் வர எனக்கென்ன பயம், ஒரு நிமிடத்தில் வந்து விடுகிறேன் சொன்னவள் வெளியில் இருக்கும் குளிருக்கு இதமாக ஒரு ஸ்வெட்டரை போட்டுக்கொண்டு கிளம்பினாள். அங்கிருக்கும் அத்தனை கார்களையும் விடுத்து ஒரு ஜீப்பை ஓட்டி வந்தான் அருண்மொழி. பின்பக்கம் ஏறப்போனவளை தடுத்து முன்கதவை திறந்து விட்டான். மேடம், நான் டிரைவர் இல்லை என்று அவன் குனிந்து பவ்யமாக சொன்ன விதத்தில் வதனாவுக்கு சட்டென்று சிரிப்பு வந்துவிட்டது. அருண்மொழி பார்த்து கொண்டிருந்த விதத்தில் வதனாவின் சிரிப்பு அப்படியே நின்றது. பொங்கி வந்த கூச்சத்தை மறைத்து கொண்டு, என்ன
என்று பார்வையாலேயே அவனை கேட்டாள் வதனா. சுய நினைவு வந்தவனாக தலையை பின்பக்கமாக சற்று உதறிக்கொண்டான் அருண்மொழி. உன் சிரிப்பு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? உனக்கு இப்படி சிரிக்க தெரியும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேலும் இந்த சிரிப்பு என் தோழி அமிர்தாவை ஞாபகப்படுத்திவிட்டது என்றான் அருண்மொழி. யார் அந்த அமிர்தா? வதனா கேட்க, அது எங்கள் உறவுக்கார பெண் என்றவன் அவளை உட்கார வைத்து கதவை சாத்திவிட்டு ஜீப்பில் ஏறி உட்கார்ந்தான். ஜீப் மிதமான வேகத்தில் தார் சாலைக்கு வந்து சற்று நேர பயணத்துக்கு பிறகு இவர்களது எஸ்டேட்டுக்குள் நுழைந்தது. அங்கு சில பெரிய கட்டடங்கள், நிறைய வீடுகள் என்று இருந்தது. அடுக்கி வைக்கப்பட்டது போல இருந்த அந்த வீடுகள் மதிவதனாவுக்கு எல்லையில்லா பிரமிப்பை தந்தது. அந்த வீடுகளை சுற்றிலும் வண்ண வண்ண ரோஜா பூக்களும் டேலியா பூக்களும் ஏதோ சாதாரண செடிகளைப் போல பூத்து சிரித்து கொண்டிருந்தது. ஒருவேளை சொர்க்கம் இப்படித்தான் இருக்குமோ என்ற சந்தேகம் வந்தது மதிவதனாவுக்கு. ஜீப் மேலும் செல்ல அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் நம்ம சின்ன ஐயா என்று மலர்ந்த முகத்தோடு சொல்லிக் கொண்டு வந்து வணங்கி நின்றார்கள். வதனாவை பார்த்த சிலர் புன்னகையுடன் அவளை வணங்கிவிட்டு தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டார்கள். அதிலும் ஒரு முதியவர், இவங்கதான் நம்ம சின்ன ராணி என்று சொல்ல அங்கிருந்த அனைவரும் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. வதனாவின் முகத்தில் இருந்த திகைப்பையும் கூச்சத்தையும் பார்த்த அருண்மொழி, சாரி வதனா, அவர் ஏதோ சொல்லிவிட்டார், சங்கடப்படாதீர்கள் சொல்லிவிட்டு மறுபடியும் ஜீப்பில் ஏறினான். முதன்முறையாக தன் பெயரை அவன் சொல்ல கேட்டதில் வதனாவுக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது. தன் குடும்ப உறுப்பினர்களைப் போல அவனும் தன்னை சட்டென்று வதனா என்று சொன்னதில் அவளுடைய உடல் சிலிர்த்தது. ஒரு இனம் புரியாத உணர்வு அவள் உடம்புக்குள் ஓடியது. அது வேறொன்றுமில்லை, குளிராக இருக்கும் என்று மனதுக்கு மட்டுமல்ல தனக்கும் சொல்லிக் கொண்டாள். அடுத்த சில வினாடிகளில் அந்த உணர்வுகளை மட்டுமல்ல, தன்னையும் மறந்து போனாள் வதனா. பக்கவாட்டில் விழுந்து கொண்டிருந்த அருவி அவர்கள் ஜீப்புக்கு மேல் தோரணம் போல தாவி சரிவில் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. சந்தேகமே இல்லை, இது சொர்க்கமேதான். அவள் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாலும் அது அருண்மொழிக்கும் கேட்டது. இந்த அருவி மலைக்கு மேல் இருந்து வருகிறது. இது நம் எஸ்டேட்டின் வழியாகத்தான் பாய்ந்து பெரிய நீரோடையாக செல்லும். அது மிகவும் ஆழமான பகுதி என்பதால் பொதுவாக யாரும் செல்வதில்லை. நீ அதை பார்க்க விரும்புகிறாயா? சுவாரஸ்யமாக கேட்டான் அருண்மொழி. ஆமாம், என்னை அங்கு அழைத்து போக முடியுமா? குழந்தையாக கேட்ட மதிவதனாவை பார்த்து அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அருண்மொழி பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கேதான். சிறுவயதிலிருந்து அடிக்கடி அப்பாவுடன் தங்கள் தோட்டத்துக்கும் எஸ்டேட்டுகளுக்கும் வருவது வழக்கம். அதனால் இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமாக இல்லை. ஆனால் முதன்முறையாக நிதீஷாவை அழைத்து கொண்டு இங்கே வந்தபோது இவையெல்லாம் அழகாகவும் ரசனைக்குரியதாகவும் இருப்பதாகப்பட்டது அவனுக்கு. அதை அவன் நிதீஷாவிடம் சொல்ல, எங்கும் இருக்கும் செடி கொடிகள் பூக்கள் தானே, இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? எனக்கு ரசிப்பதற்கு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் ஒன்று, இந்த குளிருக்கு இதமாக உன்னை கட்டிக்கொண்டு என்று ஆங்கிலத்தில் சொல்லிக்கொண்டே அவள் அவனை அணைத்து கொள்ள அவனுக்குள் துளிர்விட்டு இருந்த ரசனையும் காணாமல் போனது. நிதீஷாவின் ரசனை முழுவதும் விதவிதமாக ஷாப்பிங் செய்வதும் வகை வகையான உணவுகளை தேடி சாப்பிடுவதும் தான். நிதீஷாவின் பெற்றோர் இருவரும் சீனர்களாக இருந்த போதும் அவர்களுக்கு இந்தியாவில் வாழும் மக்களின் சுதந்திர மனப்பான்மையும் வாழ்க்கை முறையும் பிடித்து போனது. அதனால் லடாக் வழியே இந்தியாவுக்குள் வந்து சில காலம் காஷ்மீரில் தங்கியிருந்தனர். அப்போது நிதீஷா 3 வயது குழந்தை. ஒரு குண்டுவெடிப்பில் கணவனை இழந்த நிதீஷாவின் அம்மா தன்னுடைய நேபாள தோழியுடன் ஊட்டிக்கு வந்துவிட்டாள். ஊட்டியின் அமைதியும் அழகும் இதமான தட்பவெப்பநிலையும் அவளுடைய மனதுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தது. மகளுக்கும் இந்திய பெயரையே வைத்தாள். மகளுடன் இங்கேயே வசிக்கத் தொடங்கினாள். பள்ளி படிப்பை முடித்த நிதீஷா மேற்படிப்புக்காக கோவை சென்றாள். அங்கே படிப்போடு சேர்ந்து மாடலிங்கும் செய்து கொண்டிருந்த நிதீஷா ஒரு வர்த்தக கூட்டத்தில் அருண்மொழியை பார்த்தாள். இதையெல்லாம் நிதீஷா பலமுறை அவனிடம் கூறியிருக்கிறாள். அப்போதுதான் அருண்மொழியும் தன் முதுகலை படிப்பை லண்டனில் முடித்துவிட்டு ஊர் திரும்பி இருந்தான். அதுவரை பாட்டிதான் அனைத்து நிர்வாகத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார். வர்த்தக கூட்டத்திற்காக கோவை செல்ல பாட்டி விரும்பவில்லை. அதுதான் பேரன் வந்துவிட்டானே என்று அவனை அனுப்பி வைத்தார் பர்வதவர்த்தினி அம்மா.
தானே வலுவில் வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு பேசிய நிதிஷாவிடம் தயக்கமின்றி பேசினான் அருண்மொழி. மேலும் பாவம், ஒரு வெளிநாட்டு பெண் என்ற அனுதாபமும் இருந்தது அவனிடத்தில். அதன் பிறகு அடிக்கடி மொபைலில் பேசிக்கொள்வது, வெளியில் சேர்ந்து செல்வது என்று இருந்தனர் இருவரும். அவளை எத்தனையோ பேர் சுற்றி சுற்றி வந்தாலும் அவள் அருண்மொழியைத்தான் சுற்றி வந்தாள். அருண்மொழிக்கும் இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லாததால் அவனும் அவளிடம் பழகி வந்தான். அவனை பார்க்கும் போதெல்லாம் தன் இரு கைகளையும் நீட்டி அவனை அணைத்து கொள்ள முயற்சிப்பாள் நிதிஷா. பெண்கள் விஷயத்தில் சற்று கூச்சம் இருப்பதால் அவளுடைய விரித்த கைகளை தன் இரு கைகளாலும் பிடித்து கொண்டு அவள் முயற்சியை பெரும்பாலும் தடுத்து விடுவான் அருண்மொழி. ஆனாலும் ஒரு சில முறை அவள் பின்பக்கமாக வந்து அவனை கட்டிக்கொள்ளும் போதெல்லாம் நாசூக்காக அவளிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வான் அவன். யோசித்து கொண்டே வண்டியை ஓட்டியவன் அந்த சரிவிற்கு சற்று தூரம் முன்பாகவே ஜீப்பை நிறுத்திவிட்டான். இதற்கு மேல் நடந்துதான் போக வேண்டும், அங்கு ஜீப்பை ரிவர்ஸ் எடுக்க வசதி இருக்காது என்றவன் தானும் இறங்கி அவள் இறங்குவதற்காக கையை நீட்டினான். மிகவும் நன்றி என்று சொல்லிக்கொண்டு நீட்டிய அவன் கையை கவனிக்காதது போல தானே கீழே இறங்கி வந்தாள் வதனா. இருவரும் இறங்கி நடக்க ஆரம்பிக்க அவனிடமிருந்து சற்று விலகியே நடந்து வந்து கொண்டிருந்தாள் வதனா. திடீரென்று அவளுடைய பார்வை எதிரில் இருந்த மலைச்சரிவிற்கு சென்றது. சில எருமைகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அவைகள் நன்றாக கருப்பாக இருந்த போதும் அவற்றின் கால்கள் வெள்ளை சாக்ஸ் போட்டது போல அழகாக இருந்தது. அந்த மலையை சுட்டிக்காட்டிய வதனா அங்கும் வீடுகள் இருக்கிறதா என்று அவனிடம் கேட்க, அப்போதுதான் அவனும் அங்கே பார்த்தான். அங்கு வீடுகள் எல்லாம் இல்லை, அது வெறும் காட்டுப்பகுதி என்று அவன் சொல்லிய பின், அத்தனை எருமைகள் மேய்கின்றதே என்று சந்தேகத்தை கேட்டாள் வதனா. அவையெல்லாம் காட்டெருமைகள், அவற்றின் கால்களை பார் என்று அவன் சொல்ல அவளுக்குள் சிறிது பயம் உற்பத்தியானது. பொதுவாக காட்டெருமைகள் ஆபத்து இல்லாததுதான், ஆனாலும் சில நேரங்களில் அவற்றின் குணம் மாறிவிடும் என்று படித்திருக்கிறேன். நாம் இங்கிருந்து சென்று விடலாமா என்றாள் வதனா தன் அச்சத்தை மறைத்து கொண்டு. அவளுடைய அச்சத்தை பார்த்து கலகலவென்று சிரித்து விட்டான் அருண்மொழி. அஞ்சாதீர்கள் வதனா, சாதாரணமாக அவைகள் அந்த காட்டை விட்டு இந்த பக்கம் வராது. மேலும் இங்கு ஆள் நடமாட்டம் இருக்கிறது இல்லையா? சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இருவரும் அந்த அருவி இருக்கும் சரிவின் அருகில் வந்து விட்டார்கள். திடீரென்று அவர்கள் பின்பக்கத்திலிருந்து, சின்னையா அங்க போகாதீங்க, சின்னம்மா நில்லுங்க என்ற பலமான சத்தம் கேட்டது. இருவரும் அப்படியே நின்று திரும்ப, இவங்கதான் நம்ம சின்னராணி என்று சொன்ன அந்த முதியவர் தலை தெறிக்க ஓடி வந்து கொண்டிருந்தார். இருவரும் திகைத்து போய் நிற்க மூச்சு வாங்கியபடி ஓடி வந்தார் காசி என்ற அந்த பெரியவர். அவருக்கு வயது 60 இருக்கும். 45 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களுடைய எஸ்டேட்டில் தான் வேலை பார்க்கிறார். தன் வயதை விட 2 மடங்கு இருக்கும் அந்த பெரியவரை சிறு வயதிலிருந்தே அருண்மொழிக்கு நன்றாக தெரியும். அவருக்கென்று சில விசேஷ சலுகைகள் இருந்தது. இவர்கள் குடும்பத்தை பற்றி பேசும் உரிமை கூட அவருக்கு இருந்தது. அருண்மொழி காசி தாத்தா என்றுதான் அவரை அழைப்பான். என்ன தாத்தா, என்ன விஷயம் என்று கேட்க, சின்னையா 2 மாசத்துக்கு முன்னாடி பேஞ்ச மழையில அந்த சரிவு பூரா அரிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எங்க கால் வச்சா எப்படி சறுக்கும்னே தெரியாது. கவர்மெண்ட் ஆபீஸ்ல எழுதி கொடுத்திருக்கு, சீக்கிரம் வந்துருவாங்க ஐயா, அது வரைக்கும் அங்க போக வேண்டாம். கையெடுத்து கும்பிட்டார் இருவரையும். நகர மனமின்றி நின்று கொண்டிருந்தனர் இருவரும். சட்டென்று எங்கிருந்தோ வந்த மேகம் படபடவென்று பன்னீர் துளிகளை அள்ளி தெளிக்க ஆரம்பித்தது. இருவரையும் தன் கைகளால் பற்றி அழைத்து கொண்டு வந்தவர் சற்று தள்ளி இருந்த தன் குடிசைக்குள் கூட்டிச் சென்றார். அங்கிருந்த ஒரே பலகையில் இருவரையும் அமரச் சொன்னவர் மதிவதனா குளிரில் நடுங்குவதை பார்த்தார். சின்னம்மா 1 நிமிஷம் என்று சொன்னவர் அங்கு அடுப்பில் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தில் இருந்து டீயை 2 டம்ளர்களில் ஊற்றி எடுத்து வந்து இருவருக்கும் கொடுத்தார். சின்னம்மா, இந்த டீயை குடிங்க, குளிர் பறந்துடும். நம்ம எஸ்டேட் தூளுதான், எனக்கு எப்பவுமே பெரியம்மா கொடுப்பாங்க, தைரியமா குடிங்க என்றார். அருண்மொழி எந்த தயக்கமும் இன்றி குடிப்பதை பார்த்த மதிவதனா தானும் டம்ளரை எடுத்து ஒரு வாய் குடித்தாள். குளிருக்கு மிகவும் இதமாக இருந்தது. சுவை மிகவும் நன்றாக இருந்தது. மதிவதனா எப்போதாவது டீ குடிக்கும் பழக்கம் உள்ளவள். ஆனாலும் இந்த டீயின் சுவை, மனம் இரண்டும் மிக நன்றாக இருக்கவே கையில் இருந்த டீயை முழுவதும் காலி செய்த பிறகுதான் டம்ளரை கீழே வைத்தாள். சின்னையா,
சின்னம்மாவை எப்பவுமே அந்த பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. திடீர்னு அந்த அருவியில தண்ணீர் அதிகமா வரும். ரொம்பவும் ஆபத்தான அருவி. அந்த அருவிக்கு போற இன்னொரு பாதைய நம்ம அமிர்தாமா இறப்புக்கு பிறகு நிரந்தரமா அடைச்சிட்டாங்க. நம்ம பக்கத்திலும் அருவிக்கு போற வழியை அடைக்க சொல்லி ஆபீஸ்ல சொல்லி இருக்கும் என்றார் பெரியவர் காசி. இவரும் அமிர்தா என்கிறார். ஆனால் இறந்த பிறகு என்று சொல்கிறாரே. அப்படியானால் அருண்மொழி சொன்ன அமிர்தாவும் இந்த பெரியவர் சொல்லும் அமிர்தாவும் வேறு வேறாகத்தான் இருக்கும். இவருடைய தோழி என்று சொன்னாரே, அப்படியானால் அவளும் சிறு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். எங்கே இருக்கிறாள் அவள்? தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற உணர்வு அதிகரித்தது வதனாவுக்கு. இந்த பெரியவர் சொல்லும் அமிர்தாவும் உங்கள் தோழி அமிர்தாவும் வேறு வேறு தானே கேட்டாள் வதனா மனதை திடப்படுத்தி கொண்டு. இல்லை, இருவரும் ஒருவர்தான் என்றான் அருண்மொழி. அதற்குள் பெரியவர், சின்னம்மா, அமிர்தாம்மா தான் எங்க சின்ன ராணியா வரப்போறாங்கன்னு நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அடுத்து என்ன சொல்ல போகிறார் என்று ஆர்வமாக அவரை பார்த்து கொண்டிருந்தாள் வதனா. பெரியவர் அருண்மொழியை பார்க்க அவன் மறுபேதும் சொல்லாததால் அவர் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். சின்னம்மா, எங்க அமிர்தாம்மா பெரியம்மாவோட சொந்தக்கார பொண்ணு. அவங்க குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டு இருந்ததுனால அமிர்தாம்மாவை 6 வயசா இருக்கும் போதே பெரியம்மா தன்னோட கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அமிர்தாம்மா படிச்சது இருந்தது எல்லாம் பெரியம்மா வீட்டுலதான். நம்ம சின்னையாவை விட 1 வயசு இளையவங்க அமிர்தாம்மா. அப்படியே கோவில்ல இருக்க அம்மன் சிலை உயிரோடு வந்த மாதிரி இருப்பாங்க. முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் கனிவு இருக்கும். ரொம்ப அமைதியா பேசுவாங்க. அவங்க முகத்தை கண்கொட்டாம நாள் கணக்கா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எல்லார்கிட்டையும் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. எங்க பெரியம்மாவுக்கும் அமிர்தாம்மாவை சின்னையாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. அவங்களுக்கு அப்போ ஒரு 12 வயசு இருக்கும். சொல்லிக் கொண்டிருந்த பெரியவரின் குரல் பிசிறடிக்க ஆரம்பித்தது. அவருடைய கண்கள் கலங்கி இருந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்திலும் நன்றாக தெரிந்தது. அமிர்தாம்மா அடிக்கடி இங்கே எஸ்டேட்டுக்கு வருவாங்க. எங்க கூட எல்லாம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அருவியில போய் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அருவியில வெள்ளம் அதிகமா கொட்ட தொடங்கிடுச்சு. நான் பதறி அடிச்சு அங்க ஓடுறதுக்குள்ள அமிர்தாம்மாவை தண்ணி அந்த பள்ளத்துல அழுத்திடுச்சு. நான் கதறிக்கிட்டே அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி தேடினேன். அங்க அமிர்தாம்மா ஒரு பாறை மேல உட்கார்ந்து இருந்தாங்க. பாய்ஞ்சு போய் அவங்கள தூக்கிக்கிட்டு மேல ஓடி வந்தேன். தோல்ல இருந்து இறக்குன போதுதான் தெரிஞ்சது அந்த தெய்வத்துக்கிட்டேயே போயிடுச்சுன்னு. பெரியவரின் கண்களில் இருந்து கண்ணீர் கரகரவென்று வழிந்தது. 13 வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியை ஏதோ இப்போது நடப்பதை போல அவர் சொன்ன விதத்தில் அது அவரை எவ்வளவு பாதித்திருக்கிறது என்பது நன்றாக தெரிந்தது. வதனா அமிர்தாவை பார்க்காவிட்டாலும் அவள் மேல் மிகவும் இரக்க உணர்வு தோன்றியது. பாவம் அந்த பெண். அம்மா அப்பாவை விட்டு பாட்டியுடன் இருந்திருக்கிறாள். மிகவும் நல்ல பெண்ணாக இருந்திருக்கிறாள். பாட்டியின் விருப்பப்படி அருண்மொழியை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருப்பாள். பாவம். வதனாவின் கண்களிலும் கண்ணீர் துளிகள். வதனா, இட்ஸ் ஓவர் ஆல்ரெடி. வி கான்ட் டு எனிதிங் ஃபார் தட். ப்ளீஸ் டோன்ட் கிரை என்று அவளை ஆறுதல் படுத்தினான் அருண்மொழி. சற்று நேரம் மூவரும் அவரவர் இடத்தில் அப்படியே அமைதியாக உட்கார்ந்திருந்தனர். சிறிது நேரத்துக்கு பிறகு எழுந்த அருண்மொழி, வதனா, நீண்ட நேரம் ஆகிவிட்டால் பாட்டி வருத்தப்படுவார்கள். இருட்டத் தொடங்கிவிட்டது, போகலாம் என்று எழ வதனாவும் கிளம்பினாள். சின்னம்மா, எங்க சின்ன ராணிக்கு நடந்த மாதிரி இனி யாருக்கும் நடக்க கூடாது. அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க என்றார் பெரியவர். தாத்தா, பயப்படாதீங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஊருக்கு போயிடுவேன். நான் எதுக்கு அங்கெல்லாம் போக போறேன் சொல்லிய வதனா அருண்மொழியை பின்தொடர்ந்தாள். இருவரும் ஏறிய பின் ஜீப் வீட்டை நோக்கி வந்தது. வீடெங்கிலும் வண்ண விளக்குகள் ஏற்றப்பட்டு அந்த மாளிகை மிக அழகாக ஜொலித்து கொண்டிருந்தது. வீட்டுக்கு வந்துவிட்டாலும் வதனாவின் மனதில் அந்த அருவியும் பெரியவர் சொன்ன அமிர்தாவை பற்றிய விஷயங்களுமே ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது அவளுக்கு தெரியாது அதே அருவிதான் அவளுடைய உயிருக்கும் உலை வைக்க காத்திருக்கிறது என்று. தொடரும்.